हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்தமாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 49. யஸ்மின் இதம் விரச்சிதம் வ்யோம்னேவ ஜலதாவலிஹி நானேவ பாதி நாபாதி ஸ்வப்னமாயா மனோரதக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யஸ்மின் யாருக்குள், இதம் இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதும், விரச்சிதம் படைக்கப்பட்ட, வியோம்னி ஆகாயத்தில், இவ போல, ஜலதாவலி மேகங்கள், நானா இவ பலவகைப்பட்டிருப்பது போல, பாதி தோற்றுவிக்கப்படுகிறது, நா ஆபாதி மறைக்கப்படுகிறது, ஸ்வப்ன மாயா கனவு போன்ற மாயை, மனரதக மனதினால் உண்டாக்கப்பட்ட கற்பனையாகும். டிரான்ஸ்லேஷன். பிரபஞ்ச தோற்றத்தை படைத்தவரும் பரமபுருஷருமான வாசுதேவன் மேகங்களை தாங்கியுள்ள ஆகாயம் போல சர்வ வியாபகமுள்ளவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். சிருஷ்டி அளிக்கப்படும் போது அனைத்தும் பரமபுருஷரான விஷ்ணுவுக்குள் ஒடுங்கிவிடுவதால் பலவகைப்பட்ட நிலை மறைந்துவிடுகிறது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 19வது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார். பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே வாசுதேவக சர்வம் இதி ச மகாத்மாசு துர்லபக. பற்பல பிறப்பு இறப்புகளுக்கு பின்னர் உண்மையில் அறிவு வாய்ந்த ஒருவன் எல்லாவற்றிற்கும் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பரமபுருஷரான பகவான் வாசுதேவரும் பரபிரம்மனும் ஒருவரே. துவக்கத்தில் அனைத்தும் அவருக்குள் இருக்கின்றன. முடிவில் அனைத்து தோற்றங்களும் பகவானுக்குள் ஒடுங்கிவிடுகின்றன. பகவான் கிருஷ்ணர் அனைவரின் இதயங்களிலும் இருக்கிறார். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்ட என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதை உறுதிப்படுத்துகிறார். மேலும் பகவான் கிருஷ்ணரிடமிருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன. ஜன்மாதி அஸ்ய யதக என்று ஸ்ரீமத் பாகவதமும் இதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அனைத்து பௌதீக தோற்றங்களும் தற்காலிகமானவையே ஆகும். ஸ்வப்ன என்றால் கனவுகள் என்றும், மாயா என்றால் மாயை என்றும், மனோரத என்றால் மனசிருஷ்டிகள் என்றும் பொருள்படும். கனவுகள், மாயைகள், மனசிருஷ்டிகள் எல்லாமே நிலையற்றவை ஆகும். அதுபோல பௌதீக சிருஷ்டியும் நிலையற்றதாகும். ஆனால் பரமபுருஷ பகவானாகிய வாசுதேவர் நித்தியமான பரமசத்தியம் ஆவார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 49 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.